பைக் சாகசங்கள் புரிந்து பயணங்கள் மேற்கொண்டு தனது யூடியூப் சேனலில் வீடியோ பதிவு செய்து வந்த டிடிஎஃப் வாசனை பலரும் பின்தொடர்ந்து வருகின்றனர். அனைவரும் தனது யூடியூப் சேனலை கவனிக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து விதிகளை மீறி ஆபத்தான முறையில் பைக் சாகச வீடியோக்களை வாசன் வெளியிட்டு வந்தார். போக்குவரத்து விதிகளை தொடர்ந்து மீறியதால் அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கிய டிடிஎஃப் வாசன் மீது பைக்கில் அதிவேகமாக செல்வது, சாகசம் செய்வது என பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அபராதங்களும் விதிக்கப்பட்டன. இந்நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி டிடிஎஃப் வாசன் விலை உயர்ந்த தனது பைக்கில் சென்னையில் இருந்து பெங்களூரு செல்லும் போது காஞ்சிபுரம் அடுத்த வாடிச்செட்டிச்சத்திரம் பகுதியில் அதிவேகமாக பைக்கில் சென்றதுடன் முன் சக்கரத்தை தூக்கி வீலிங் செய்ய முயன்று விபத்தில் சிக்கினார். விபத்தில் படுகாயமடைந்த டிடிஎஃப் வாசன் மருத்துவ சிகிச்சைக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 45 நாட்கள் கழித்து ஜாமீனில் வெளியே வந்தார். இதற்கிடையே அடிக்கடி போக்குவரத்து விதிகளை மீறிய புகாரில் வாசனின் ஓட்டுநர் உரிமம் 10 ஆண்டுகள் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் பைக் ஓட்டுவதை நிறுத்திவிட்டு காரில் பயணம் செய்து வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார். காரில் விதிகளை மீறி பல்வேறு மாற்றங்களை செய்துள்ளதாக ஏற்கனவே சமூக வலைத்தளங்களில் பல புகார்கள் எழுந்தது. இருசக்கர வாகனத்தில் விதிகளை மீறிய டிடிஎஃப் வாசன் தற்போது காரில் பயணிக்கும் போதும் போக்குவரத்து விதிகளை மீறி செயல்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 15ஆம் தேதி இரவு மதுரை வண்டியூர் டோல்கேட் பகுதியில் காரை அஜாக்கிரதையாகவும் கவனக்குறைவாகவும் பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் விதமாக செல்போனில் பேசிக்கொண்டே ஓட்டியுள்ளார். அதை காரின் டேஷ்போர்டு கேமரா மூலம் பதிவு செய்து தனது யூடியூப் சேனலில் பதிவிட்டு உள்ளார். இந்த பதிவை பார்த்து மதுரை மாநகர ஆயுதப்படை சார்பு ஆய்வாளரும் சமூக ஊடக பிரிவு கண்காணிப்பு அலுவலருமான மணிபாரதி என்பவர் அளித்த புகாரின் கீழ் அண்ணாநகர் காவல்துறையினர் டிடிஎஃப் வாசன் மீது வேகமாக வாகனம் ஓட்டுதல், சாலையில் விபத்து ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல், மோட்டார் வாகன சட்ட விதிகளை மீறியது உள்ளிட்ட 7 பிரிவுகளில் முதலில் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் மேலும் ஒரு பிரிவாக பிறருக்கு மரணம் உண்டாக்கும் என்ற தெளிவுடன் ஒரு காரியத்தை செய்தல் என்ற ஒரு பிரிவும் சேர்க்கப்பட்டது. இந்த பிரிவின் மூலம் வாசன் உடனடியாக பிணையில் வர முடியாது என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. இருசக்கர வாகன ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட பிறகு 4 சக்கர வாகனம் மட்டும் ஓட்ட சமீபத்தில் கோவையில் எல்எல்ஆர் அப்ளை செய்து வாசன் வாங்கியதாக தெரிகிறது. அதை வைத்துதான் அவர் கார் ஓட்டி வந்ததாகவும் கூறப்படுகிறது. எல்எல்ஆர் இருந்தால் அருகில் ஓட்டுநர் உரிமம் உள்ளவரை வைத்துக் கொண்டு வாகனம் ஓட்ட பயிற்சி எடுக்க அனுமதி உள்ளது. ஆனால் விதியை மீறியதால் இருசக்கர வாகனம் ஓட்ட 10 ஆண்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டு ஓட்டுநர் உரிமமும் ரத்து செய்யப்பட்ட ஒருவருக்கு கார் ஓட்ட உரிமம் வழங்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. விதிப்படிதான் கோவையில் டிடிஎஃப் வாசன் எல்எல்ஆர் வாங்கினாரா அல்லது அதிலும் ஏதேனும் முறைகேடு நடந்ததா என்பது குறித்தும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் எல்எல்ஆர் வைத்திருக்கும் போது விதியை மீறினால் உரிமம் பெறுவதில் சிக்கல் ஏற்படும். அந்த வகையில் அவருக்கு கார் லைசன்ஸ் கிடைக்குமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.